ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்ட் அமித் அவர்கள் விஜய் பார்வதி இல்லாத நேரங்களில் விஜய் பார்வதி பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அமித் எதுக்காக கேட்டார்னு தெரியல. விஜய் பார்வதி நார்மலாக சொன்ன விஷயங்கள் இங்கே வேறு மாதிரி போயிட்டு ஒரு பெரிய சண்டே நடந்துச்சு. கமருதீன் இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க சொன்னது நார்மலாக அவனோட கண் பார்வையில் வலையில் விழுந்துட்டேன். இப்போ எது வேணால் நிறைய இருக்குது. அது எப்படி நீ வலையில் விழுந்துட்டு சொல்ல? நீ ஒன்றும் ஐஸ்வர்யா ராய் கிடையாதுன்ற மாதிரி அங்கேயும் சொல்லியிருப்பார். இங்கே அமித் கிட்டேயும் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, அவன் ஒன்றும் ஐஸ்வர்யா ராய் கிடையாது. ரொம்ப கஷ்டம் இவ்வளோ கோவப்பட்ட வாழ்க்கையில். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கூட கோவப்படலாம், கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் ஆண்கள் கோவப்படவே கூடாது. அது தெரியும் அவங்களுக்கு. இப்படி கோவப்பட்ட எப்படி லைஃப்பை முன்னேற்ற முடியும்? சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அமித் அவர்களும் நம்ம கமருதி அவர்களும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் கமருதி என்னென்னா, அந்த வார்த்தை அவங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆதங்கம். இவருக்கு என்னென்னா, நான் நடுவில் கெடுத்துட்டோன்னு அவன் நினச்சிட்டாலோ, எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக அவருக்கு என்னென்னா, அதை கேமுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு போயிடுவாளான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. அது அவன் நடுவில் நான் குழப்பறேன்னு நினச்சிட்டாலோ என்னமோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு. சத்தியமாக நான் உங்களை பிரிக்கணும்னு நினைக்கல. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தால் தான் எனக்கு சந்தோஷம். அதேமாதிரி நீங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கீங்க. நான் அவகிட்டையும் சொன்னேன், உங்ககிட்ட கூட சொன்னல அப்படின்னு அவர் பக்கத்து விஷயத்தை சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் இவர் இல்லை, அவள் பேசுறது அங்கே தப்பு தானே. அது எப்போ பார்த்தா இந்த ஒரு வார்த்தையை சொல்லிடலாம். அதே மாதிரி காதல் வலையில் விழுந்துட்டேன், அவன் விருச்ச வலையில் விழுந்துட்டேன்னா இப்போ நான் தான் ஒன்று இது பண்ணுற மாதிரில போகுது. நீ ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ஐஸ்வர்யா இல்லை, நானும் சொல்லிவிட்டேன் ப்ரோ, தப்பு தானே அது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இவரும் அவரோட ஆதங்கத்தை கொட்டுறாரு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த லவ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா 2 பேருக்கு இடையில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். இல்லைனா பூச்சிக்கின்னு போயிடும். அந்த ஒரு விஷயத்தை 2 பேருமே கீப் பண்ணணும். இப்போ அந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இதை 2 பேருமே கொஞ்சம் புரிதல் வேணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கமருதி அவங்க வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்டு அவரே சொல்லிட்டார். ஆனால் விஜய் பார்வதி வீட்டிலேருந்து யார் வருவாங்கன்ற விஷயங்களே தெரியல. பெரிய ஃபேமிலி பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் இருக்கும், மைண்ட் ப்ரெஷர். அது இல்லாமல் ஆல்ரெடி போன வாரத்துலேருந்து அந்த மைக் ப்ரெஷர், அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னும் போது இவர் தான் ஆறுதல் சொல்லணும். அவங்க சப்போஸ் சொன்னால் கூட இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம முடிக்கணும். ஆனால் அங்கே போய்ட்டு கோவப்பட்டு வர்றது இது எந்த விதத்தில் நியாயம் சத்தியமாக எனக்கு புரியல. பட் 2 பேருமே கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா முக்கியமான நேரங்களில் ஒருத்தருக்கு அந்த கை கோர்த்து நின்னால் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைனா திரும்பவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். இதுக்கு அதாவது அமித் அவர்கள் பேசுறதுக்கே இவ்வளோ முட்டிக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இவங்க 2 பேரும் பிரிக்க வைக்கிறதுக்கு இப்போ அரோரா ஏதாவது பேசி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க? இது மாதிரிலாம் வரும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க அந்த எண்ணங்களை சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அது இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த சண்டை போட்டு பிரிஞ்சு சேரும்போது அது மாறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் அமித் அவர் அந்த எண்ணத்தில் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார். அது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கும்போதே சுபிக்ஷா இப்போ தான் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸும் ஒரு கலாயெல்லாம் கலாய்ச்சார், அவங்களையும் கலாய்ச்சார். விக்ரம் என்ன விக்ரம் அவங்க அழவே இல்லையா, நீங்கள் தான் சும்மா ஆறுதல் சொல்லாமல் போயிருக்கீங்க போல இருக்குன்னு கலாய்ச்சார். அப்புறமா எல்லோரும் லிவிங் ஏரியில் உட்கார வச்சு இப்போ தான் நம்ம அந்த 3வது டீம் அமித் அவர்களுடைய டீம் அமித் அண்ட் திவ்யா உள்ளே போகிறதுக்கு போயிட்டாங்க. யார் போவீங்கன்னு கேட்டார் பிக் பாஸ். அவங்க நாங்கள் தான் போகிறேன்னு சொன்னேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் இப்போ சாண்ட்ராவும் வினோத்தும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க ஆக்டிவிட்டி ஏரியாவில். ஸோ பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறாங்க. இந்த வின் பண்ணுற விஷயங்களை முடிவு பண்ண போகிற டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு. அந்த டைமிங்கு இன்னும் இது வரைக்கும் சொல்லலை. பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.